ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, டியாங் வந்து ஊரே கூட்டியிருந்திருப்பான். நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன், எனக்கு ஊசி குத்துவாங்க, எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் தான் வந்து சமாளிச்சிட்ருக்கா. இங்கே பாடுறா, அமைதியாரு, உனக்கு கண் வந்து சரியாகணும் அப்படின்னா சர்ஜரி பண்ண தானே செய்யணும். இல்லை இல்லை, நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு வலிக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. சரி, இங்கே இருக்க வேண்டாம், வெளியே வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ 4 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காங்க. இந்த குட்டி வாண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டுட்ருக்கு. நீங்கள் என்னை வெளியே கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறது எல்லாமே அந்த சர்ஜரி நான் பண்ணிக்கணும் தானே, நான் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போ அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி தூக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு, இந்த விஷயங்களை இப்படியே விட்டுரு, நம்ம ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சைக்கிளில் ரைடெல்லாம் போயிட்டுருக்காங்க. இவன் ஒரு பேர்டு மாதிரி அப்படியே தூக்கிட்டு ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. இன்னுமே அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை முதுகில் போட்டு அப்படியே சுற்றி சுற்றி விளாண்டு வந்துட்டே இருக்காங்க. ஹீரோயினை 2 பேர்கிட்டையுமே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் 2 பேருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, இருந்தாலும் எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதனால் உங்கள் 2 பேர்த்துக்கும் நைட்டு நான் டின்னர் வாங்கி தரேன் அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இவன் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா நானும் வருவேன்னு சொல்லுதா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, அதனால் நீ சீக்கிரம் போய் தூங்கு அப்படின்ட்டு. இல்லை நான் வரமாட்டேன், உங்களை விட்டு நான் வரமாட்டேன்னு அடம் பண்ணேன். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை வாங்கிக்கிறா. நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு போங்க, நான் அவனை தூங்க வச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இவளும் டியாங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவனை பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுட்ருக்கா. உனக்காக உனக்கு பிடிச்ச கதை ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா கதை சொல்லிகிட்ருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே தூங்கிடுது. இவளும் வெளியே வந்து ஹீரோக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கா. நாளைக்கு டியாங்கோட சர்ஜரி இருக்குது, அதனால் நான் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அம்மா வீட்டில் தனியாக இருப்பாங்களே, அதை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அந்த மெய்டு ஆண்டிக்கிட்டேயும் அப்புறம் குவாங்கிக்கிட்டேயும் சொல்லி பார்த்துக்க சொல்கிறேன். அப்புறம் நீன்னு ஏதோ இழுக்கிறானா, இவ பார்த்தீங்கன்னா கேட்குறான் என்ன சொல்ல வரான் அப்படின்ட்டு. நீ கொஞ்சம் சேஃபாக இரு அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்றான். இவளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அந்த வைத்தியை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு போய் இவளுக்காக காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அந்த நேரம் கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை பிஏட்ட கொடுத்துட்ருக்கான். இதை இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோ நேராக இவக்கிட்ட தான் வரான். இங்கே பாருமா, நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, ஸோ அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்துட்டு அந்த ஏலம் இருக்குது, ஸோ கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணும், சீக்கிரம் நீ வேலையை முடிச்சுட்டு போய் தூங்கு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ இந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்களை இவ தெரிஞ்சுக்கிட்டாகணும் இல்லையா, அதுக்காக தானே அவன் இங்கே வந்திருக்கா. இப்போ என்ன பண்ணுறது, பிஏ கையில் வேறு அந்த டாக்குமெண்ட் இருக்கே அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஸோ பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, நம்ம அங்கே போகலாமான்னு. இவனுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. ஓகே போகலாம், நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கரில் இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா வச்சு பாஸ்வேர்டெலாம் போட்டுட்ருக்கான். இதை இந்த ஒயிட்டி பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கா. என்ன பண்ண காத்திருக்காளோ. அந்த சைடை சீனியரையும் டாக்டரையும் காட்டுறாங்க. சீனியர் பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டே அவனை சைட் அடிச்சுட்ருக்காங்க. இது எல்லாமே அவனுக்கும் தெரிய தான் செய்யுது. இருந்தாலும் என்னடா பண்ணுறது அப்படின்னு. அம்மா ஹீரோயின் எங்க அப்படின்ட்டு அவன் டாப்பிக்கை மாற்ற இந்த அம்மாவும் கால் பண்ணி கேட்குது. அவள் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா, டியாங்க வந்து தூங்க வைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, ஸோ நான் வர முடியாது, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக குடிக்க அவன்கிட்ட வந்து தடுத்துட்ருக்கான். ரொம்ப குடிக்காதீங்க அப்படின்ட்டு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, உங்களுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இவனும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போனா எனக்கு ரொம்பவே உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுறா. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போக இவ பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்கிறேன்னு போக அப்படியே ஃபாலோ ஆகி அப்படியே 2 பேரோட கண்ணு மீட் ஆகிக்கிறது. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே விலகிக்கிறான். இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம குடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோமோ அப்படின்ட்டு. ஸோ எப்படியாவது இதை நார்மல் ஆக்கணும்னு வாயில் வந்ததெல்லாம் புலம்பிகிட்ருக்கா. நான் வந்து உங்ககிட்ட ஜோக் பண்ணேன், ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க, நான்லாம் உங்ககிட்ட விழுகவே மாட்டேன் அப்படின்னு.
சரி சரி நீங்கள் எங்கிட்டலாம் ஒன்றும் விழுக வேணாம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா சமாளிச்சுட்டு இதுக்கு மேலே நம்மளால முடியாதடா சாமி இங்கேருந்து எஸ் ஆயிடலான்னு சொல்லிட்டு சீனியர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் நடக்கக்கூட முடியல, இங்கிட்டும் இங்கிட்டும் தள்ளாடுறாங்க. இவன் வந்து சொல்கிறான், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு தனியாக போக முடியாது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவங்களோட பர்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. எல்லாத்துக்கும் பே பண்ணிடுங்க அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இவனுக்கும் இவங்கள பிடிக்கும். பட் என்ன நினைக்கிறான் அப்படின்றது அதே சமயம் பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் குடிச்சிட்டு குப்பரை கிடக்கான். அந்த வைட்டி பார்த்தீங்கன்னா நேராக ஆஃபீஸ்க்கு வந்த அந்த லாக்கர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. இவளுக்கு எப்படி பாஸ்வேர்ட் தெரியும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக தெரியல. அப்படியே மார்னிங் போல் காட்டுறாங்க. அந்த சீனியர் புலம்பிகிட்டு இருக்காங்க. கருமோ நேற்று குடிச்சிட்டு அவன்கிட்ட என்னென்னலாம் பேசிட்டேன், இப்போ எப்படி நான் அவனோட மூஞ்சியில் முழிப்பேன் அப்படின்னு புலம்பிட்டே அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல தான் டாக்டர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அந்த பர்ஸையும் ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ வெளியே யதார்த்தமாக பார்க்கும்போது இந்த சீனியர் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க. இவனும் போய் கூப்பிட்றானா, இவங்க பார்த்தீங்கன்னா ஆத்தாடி இவனா அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டும் தெரிச்சு ஓட பார்க்குறாங்க. ஏங்க என்னாச்சு, ஒரு நிமிஷங்க உங்கள் பர்ஸ் அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா சரிங்க என்னை மன்னிச்சிருங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு ஓட, இவனும் பொறுமையாக இருங்குங்க, இப்போ என்ன நடந்துச்சு, நேற்று நைட்டு நான் ரொம்பவே குடிச்சிருந்தேனா, அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. நேற்று நைட்டு எதுவுமே நடக்கலை, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வரான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தா காரில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு லைன் எழுதியிருக்கு. அண்ட் நிறைய பார்த்தீங்கன்னா பொக்கேஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. இப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க போகிறீங்களா அப்படின்ட்டு. அட ஆமாம்மா, நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையே வசந்த காலமாக மாறிச்சு. ஸோ அதனால் உன்னை இழக்க விரும்பலை, என்ன அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ண. இவளுக்கு ஆல்ரெடி பிடிக்கும் இல்லையா, ஸோ இவளும் ரொம்ப ஹாப்பியாக அதை ஏற்றுக்கிறா. அந்த சைடு ஹீரோவையும் அந்த பிஏவையும் காட்டுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் எடுக்கிறதுக்காக அமௌண்ட்லாம் கோட் பண்ணுவாங்கள்ல, ஸோ எந்த கம்பெனிக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் எழுதிட்டுருக்காங்க. அந்த நேரம் கரெக்டாக வெயிட்டிங் உள்ளே வர பிஏ பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மற்ற வேலையை பார்க்குறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு லேட் ஆச்சு வாங்க போகலாம் அப்படின்னு 3 பேருமே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணிவிட்டா ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இன்றைக்கி தான் நம்ம டியாங்குக்கு வந்து சர்ஜரி நடக்க போகுது. ஸோ அவன் பயங்கரமாக பயந்துட்டுருக்கான். இருந்தாலும் பயப்படாத அப்படின்ட்டு எல்லாரும் ஆறுதல் சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா டைரக்டர் லின் எனக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு எனக்கு நல்ல பார்வை தெரிஞ்சது அப்படின்னா நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷ்னல் ஆகிருது. கண்டிப்பாக நீ என்னை அம்மான்னு கூப்பிடலாம், உனக்காக நானும் உன்னோட சிஸ்டரும் வெயிட் பண்ணுறோம், ஸோ நீ வந்துட்டு நல்லபடியாக வந்துடணும் அப்படின்ட்டு. அவனும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இவங்க அவங்க கழுத்தில் போட்டிருந்தா ஒரு செயின் எடுத்து டியாங்குக்கு மாட்டி விடுறாங்க. இதை பார்த்த ஹீரோனுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதே மாதிரி ஒரு செயினை தானே ஹீரோ வந்துட்டு இவளுக்கு கொடுத்துருந்துருப்பான். எங்கள் அம்மா எனக்காக விட்டுட்டு போன செயின் இது நீ வச்சுக்க அப்படின்னு. அதே மாதிரி இருக்கே, ஒரு வேளை யானோட அம்மாவாக இருப்பாங்களோ இவங்க அப்படின்னு இவளுக்கு ஒரு டவுட் வருது. இல்லை பார்த்தீங்கன்னா டியாங்குக்கு சர்ஜரி போயிட்டுருக்கு. வெளியே எல்லாரும் ரொம்பவே டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜியாங் பார்த்தீங்கன்னா காஃபியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒருத்தவங்களுக்காக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படின்ட்டு. இவனும் முழிக்கிறான், எதுக்கு இவன் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா, நீ தானே டியாங்குக்கு அப்ராட்லேருந்து டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ண அப்படின்னு. இவனும் யோசிக்கிறான், என்ன அவன் சொல்கிறா. ஆமாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சமாளிக்க, நான் கண்டிப்பாக உனக்கு டின்னர் வாங்கி தரேன் அப்படின்ட்டு. சரிப்பா நீ சொன்னதை நீ மாற்றிடக்கூடாது அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஆனால் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறான். அவனுக்கு தெரியும் போல் இவன் இந்த விஷயங்களை பண்ணலை அப்படின்னு. அப்படியே ஒயிட்டியை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேருந்து டச்சப்லாம் பண்ணிகிட்ருக்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. ஸோ நீ பண்ண வேலைனால இந்த கான்ட்ராக்ட் வந்து கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு தான் வரும். ஸோ ஹீரோ நினச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆனால் நீ தான் இந்த விஷயங்கள் பண்ண அப்படின்றது தெரிய வந்தால் அவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் உனக்கு தேவையா, மூடிட்டு உன் வேலையை பாரு அப்படின்ட்டு ஒயிட்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கா. ஸோ அந்த சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, என்னாச்சு டியாங்குக்கு என்னாச்சு அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க, அந்த சர்ஜரி எல்லாமே நல்லபடியாக போயிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரமே அவன் வந்துட்டு நார்மலாக எல்லாத்தையுமே பார்ப்பான் அப்படின்னு. இவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பியாகிடுது. அந்த சைடு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏலம் வந்து கையை விட்டு போயிடுச்சு போல். ஸோ 3 பேருமே ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காங்களா. அந்த ஒயிட்டி வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. இந்த பிஏ பார்த்தீங்கன்னா
சேர்மன், என்னை மன்னிச்சிருங்க. அந்த டாக்குமெண்ட்ல இருந்த விஷயங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் இந்த பிஏக்கு பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கவே முடியல. ஒயிட்டி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கா. ஆத்தாடி நம்மளை எங்கேயும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு. யாங்குக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுனால 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் கப்புள்ஸ் ஆகிருப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி 4 பேருமே ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க. இந்த டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே 4 பேரும் வெளியே வந்துட்டுருக்காங்க. டாக்டர் வந்து கேட்குறா, ஆமாம் நீ எங்கே காரை பார்க் பண்ணியிருக்க அப்படின்னு. நான் பின்னாடி தான். சரி வா நம்ம 2 பேரும் போய் எடுத்துகிட்டு வரலாம், நீங்கள் 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கா, ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா. நீ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடந்திருக்காது. இல்லை நான் எதுவுமே இதை பண்ண கிடையாது. நான் ஒரு சாதாரண டாக்டர் தான். என்னால் அப்ராடில் போயெலாம் டாக்டர்ஸை கூட்டிகிட்டுலாம் வரவே முடியாது. அப்போது ஜியாங்குக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்கிறியா? இல்லை அவனும் இந்த விஷயங்களை பண்ணலை. என்ன சொல்கிற? நான் சொல்லும்போது அவன் ஆமன் தானே சொன்னான். எனக்கு அது தெரியல. மேபி நீ அவனுக்கு டின்னர் வாங்கி தரேன்ற மாதிரி சொன்னில, அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஆமன் சொல்லியிருக்கலாம். சரி வேறு யார் பண்ணியிருப்பா அப்படின்னு இவ குழம்ப. அது வந்து ஹீரோ தான். ஹீரோ தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணான் அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற? ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? அவன் வந்துட்டு விரும்பலை நான் உங்ககிட்ட சொல்கிறத. அதனால தான் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த நேரம் சீனியர் வந்துட்டு கால் பண்ணுறாங்க, போனவங்கள ஆளை காணமே அப்படின்ட்டு. சரி வா இங்கேருந்து கிளம்பலான்னு இவங்க கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேரக்டர் லின்னை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. அவங்க 2 பேரும் தனியாக போயிட்டாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி ரொம்ப நல்ல விதமாகவே போயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் டியாங்குக்கு ஒரு செயின் ஒன்று கொடுத்தீங்கல்ல அப்படின்னு. ஆமாம்மா, அதை நான் பொக்கிஷமாக பாதுகாத்தது, அதை அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரியல. இவ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அவளோட ரூம்குள்ளே வந்து அந்த செயின் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. டைம் அந்த சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு யானை கூட்டு போகும்போது அவங்க ஒரு ஏக்கமாக பார்த்துட்டே இருந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள். அதுக்கப்புறமா இவங்க வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, எனக்கு ஒரு பையன் இருந்தான், அவனை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இவளுக்கு போட்டு அப்படியே பயங்கரமாக குழப்பிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. இவங்க 2 பேரும் வந்துட்டு பையன் அம்மாவா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா 97% வந்துட்டு ஒத்து போகுது. இவளுக்கு நம்பவே முடியலை. என்னடா இது இது எப்படி நடந்துச்சு? அப்போது அங்கிள் வந்து யானோட அப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இவன் ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்றது புரியலை. நார்மலாக டைரக்டர் லின் தான் யானோட அம்மாவா அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் யானோட அப்பா வந்துட்டு அவனுக்கு அப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவ யோசிக்கிறா. ஸோ இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், யானோட அப்பா வந்து அங்கிள் கிடையாதோ அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா டிரைவர் அங்கிளுக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்கா, யான் வந்துட்டு என்னைக்கு பிறந்தான், எங்கே பிறந்தான் அப்படின்னு. ஏம்மா திடீர்னு ஏன் இந்த கேள்வி கேட்குற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை அங்கிள், நான் வந்துட்டு இப்போ அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணானா அவன் கொஞ்சம் வியர்டாகவே நடந்துக்கிட்டான், அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு. அட ஆமாம்மா, அவன் மற்ற பசங்களை மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பான். அவன் வந்து சிட்னி அப்படின்ற ஒரு சிட்டியில் தான் பிறந்தான். அப்போது நானும் அந்த பாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா அப்ராட் போயிருந்தோம் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு இல்லை யான் பறக்கும்போது கரெக்டா? அட ஆமாம்மா அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டவுட்டாகவே இருக்குது. நேராக இவ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ரூமுக்கு தான் வந்திருக்கா. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க கபோர்டில் போயிட்டு இவளோட பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கிறா. அம்மா, நான் கொஞ்சம் தூரமாக ஒரு விஷயத்தை தேடி போக போகிறேன், திரும்பி வரும்போது எல்லா விஷயங்களுமே நார்மல் ஆகும்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கே கிளம்பி போயிடுறா. அப்படியே ஜியாங்கையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எங்கே பாடுறா, நீ எப்படியாவது ஹீரோவை பீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்ப்பா இதையே சொல்லிகிட்டு இருக்க, அவனோட நான் போட்டி போட எனக்கு விருப்பமே இல்லை, அவன் அந்த பிஸ்னஸை பண்ணட்டுமே. இங்கே பார், இவ்வளோ அசால்ட்டெல்லாம் நீ இருக்கக்கூடாது, அந்த கம்பெனி எப்படி இருந்தாலும் நம்ம கைக்கு தான் வரணும் அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் சைனாவே வந்துட்டா.
நேராக டியாங்க தான் மீட் பண்ண வந்துட்டுருக்கா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அவனோட கழுத்தில் அந்த லின் போட்டு விட்ட அந்த செயினுமே இருக்கு. இவ பார்த்தீங்கன்னா வேகமாக அவகிட்ட இருக்கிற அந்த செயினையும் இந்த செயினையும் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்படியே சேமாக தான் இருக்குது. அந்த இடத்துக்கு அந்த லின்னு உள்ளே வந்துட்டுருக்காங்களா, இந்த சத்தம் அவளுக்கு கேட்டோன்னே அந்த செயினை பார்த்தீங்கன்னா பரபரன்னு ஒழிச்சு வச்சிட்ருக்கா. அவங்களும் வந்துடுறாங்க. என்னம்மா கொஞ்ச நாள் எங்கே போயிருந்த, டியாங் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒரு விஷயமா நான் வெளியே போயிருந்தேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் என்னம்மா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அந்த செயின் எடுத்து காமிச்சிட்ருக்கா. இதை பார்த்தோன்னா அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இந்த செயின் வந்து பேர் செயின், நீங்கள் ஒன்று டியாங் கிட்ட கொடுத்தீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. இவங்க சைலண்ட்டாகவே இருக்காங்களா. ஸோ உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஸ்டார்டிங்லேருந்து தெரிஞ்சிருக்கு. ஹீரோ யார் என்ன அப்படின்னு. நீங்கள் வேணுக்குனுமே தான் அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. அந்த சேரிட்டி ஈவெண்ட்டுக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா இல்லைம்மா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. என்ன புரியல? உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் இருக்கா? ஒரு டாக்டர் அந்த விஷயத்த பண்ணதுனால அவங்களோட வேலையும் போச்சு, அவங்களோட ஃப்யூச்சருமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ ஏன் இப்படி பண்ணீங்க? உங்கள் சொந்த பையனையே ஏன் இந்த மாதிரி தனியாக விட்டு வந்தீங்க அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கு. இல்லை அது நான் இல்லை, நான் பண்ணலை அப்படின்ட்டு. நான் அப்போ காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. ஆனால் அது என்னோட தப்பு தான். நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இது என்னோடய ஆன்ட்டி அங்கிள் யாருக்குமே பிடிக்கல. ஸோ என்னை அபார்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் என்னோடய உடம்பு ரொம்பவே வீக்காக இருந்ததுனால அபார்ஷன் பண்ண முடியலை. ஸோ ஒரு வழியாக நானும் வந்துட்டு அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் வந்து அவங்க ஆன்ட்டி அங்கிள் கிட்ட சொல்லும்போது அவங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறதா இல்லை வேதனைப்படுறதானே அவங்களுக்கு தெரியல. இந்த குழந்தைக்கு அப்போ யார் அப்படின்ற விஷயங்களே இவ சொல்ல மாட்றா. இதே பேரோட இவ இப்படி வாழ முடியாது அப்படின்ட்டு. அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய இவ எடுத்துலாம் வளர்க்கக்கூடாது, ஸோ அதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு. இந்த அம்மா கண் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லை. அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கா ரொம்பவே கஷ்டமாயிடுது. இல்லை என் குழந்தை செத்துருக்காது அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அதே சமயம்தான் அந்த அங்கிளோட ஒய்ஃபுக்குமே டெலிவரி ஆயிருந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பிறந்தோன்னே இறந்து போயிருக்கோம். அந்த குழந்தைய வச்சு அந்த அம்மா கொஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதை அந்த நர்ஸ் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் குழந்தை இறந்து போய் 12 மணி நேரம் ஆயிடுச்சு, ஸோ கொடுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அம்மா கொடுக்கவே மாட்டுது. இல்லை இல்லை என்னோடய குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கான், என் குழந்தை ஒன்றும் சாகலை அப்படின்ட்டு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பிடுங்க ட்ரை பண்ண இந்த அம்மாவும் விடவே மாட்டுது. இங்கே நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த அங்கிள் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஏன் இந்த குழந்தைய இந்த அம்மாட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு யோசனை வருது. அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பிடுங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த அம்மா கதறி கதறி அழுதுட்டுருக்கா. அந்த நேரம் இவர் உள்ளே வந்து ஏம்மா ஒரு நிமிஷம், உன்னோட குழந்தைய நான் உயிரோடு கொண்டு வர முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி ஷாக்காகி பார்க்குது. என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்ட்டு. ஆமாம், ஒரே ஒரு விஷயம் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா குழந்தைய மாற்றிடுறாரு. இது உன்னோட குழந்தைதாம்மா அப்படின்னு. அடுத்த சீன்லேயே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா யானை வச்சு தான் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தன்னோட குழந்தை இது இல்லை அப்படின்றது தெரியுமா இல்லை தெரியாதா என்னன்றது கரெக்டாக தெரியல. ஸோ அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செயின் கூட இருக்குது. இப்படி தான் குழந்தைய மாற்றிருக்காங்க. ஆனால் என்னோடய ஆன்ட்டி வந்து இறந்து போகிற தருவாயில் இருக்கும்போது தான் என்கிட்ட எல்லா உண்மைகளுமே சொன்னாங்க. ஸோ நானும் வந்து தேடி பார்த்தேன். அப்போ தான் அவன் இந்த ஷூ ஃபேமிலியில் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ போய் நான் தான் உன்னோட அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னா அவனோட லைஃபே வந்துட்டு டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். அந்த ஃபேமிலியுமே அவனை ரொம்ப நல்ல விதமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக வெறி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுமா, அவன் வந்து அவங்க அப்பாவை எங்கள் அம்மா தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் எங்கள் அம்மாவையும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அது அவனோட அப்பாவே கிடையாது. அந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு எப்போ பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க இந்த அம்மாவா கையை பிடிச்சி கெஞ்சிகிட்ருக்கு. ப்ளீஸ்மா இந்த விஷயங்களை நீ சீக்ரெட்டாகவே வச்சுக்கோ, வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு. ஏன் நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இவ கத்த. ஏம்மா அவனோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆயிரும். இப்போ அவன் ஒரு கம்பெனிக்கு சேர்மனாக இருக்கான், அது எல்லாமே போயிருமா அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. சரி ஃபைனலாக நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் என்கிட்ட வந்து பேசுனது பழகுனது எல்லாமே ஹீரோக்காக தானா அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா, ஃபஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது நீ வந்து ரொம்பவே கைண்டாக ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணாக இருந்த, மற்றவங்க எல்லார் மேலேயுமே ரொம்ப அன்பாகவே இருந்த.
அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, நீயும் ஹீரோவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனாலேயுமே நான் ஒன்றும் அப்ரோச் பண்ணேன் அப்படின்ட்டு. இவளுக்கா மனசே வெறுத்து போயிடுது. அப்போ எல்லாருமே என்னை யூஸ் மட்டும்தான் பண்ணிக்கிறீங்க. என்ன பிடிச்சி போய் நீங்கள் என்கிட்ட வந்து பேசலை, அவனுக்காக தான் என்கிட்ட வந்து பேசியிருக்கீங்க அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போய் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நிமிஷம் நில்லுமா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக தானே வச்சுருப்ப, தெரியல, எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டே இருக்கா. இவங்களுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்து அந்த செயின் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ பையன் பயங்கரமாக குடிச்சிட்டு தள்ளாடி தள்ளாடி வந்துட்டுருக்கான். குவாங் தான் பார்த்து கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே பெட்டில் தூங்க வச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண ஹீரோயின் வந்து சொல்லிட்டுருக்கா, நீ போ நான் பார்த்துக்கிறேன், சரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கன்னு குவாங் அங்கேருந்து போயிடுறான். அந்த நேரம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் வந்துடுது போல். ஸோ ஹீரோயின் தான் அவனை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. வாமிட்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்து உட்கார வைக்கிறா. காலில் இருக்கிற ஷூ எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு ஃபேஸ் எல்லாத்தையுமே ரப் பண்ணி விட்டுட்ருக்கா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டே இருக்கான், நீ எவ்வளோ தாண்டா குடித்த? நான் மில்லியன் கணக்கில் குடித்தேன் ஒரே நாளில். ஏன் தெரியுமா, எங்கள் கம்பெனிக்கு காசு இல்லை. காசு இல்லாமல் நான் என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை வந்துட்டு உருவாக்கியிருக்காரு தெரியுமா? அவரெல்லாம் பாராட்டணும். அப்பா ஐ லவ் யூப்பா, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்த அந்த கம்பெனியை கண்டிப்பாக நான் கட்டி காப்பாற்றுவேன்ப்பா அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க அப்பா மேலேயும் இந்த கம்பெனி மேலேயும் இவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்கானே, இப்போ போய் நம்ம உண்மையை சொன்னோம் அப்படின்னா அவன் என்ன ஆகும் அப்படின்ட்டு பயங்கரமாக குழம்பிகிட்ருக்கா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவை அந்த மெய்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதை பார்த்து ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போதே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். சார் நேற்று நல்லா குடிச்சிருப்பார்ல. ஹீரோயின் வந்து கேட்குறா, இப்போ உனக்கு ஓகேவா, பெட்டராக ஃபீல் பண்ணுறியா? ஆ ஓகே தான், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா நீ டியாங்குக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு. என்ன அப்படின்ற மாதிரி அவன் ஆச்சரியமாக கேட்க, அந்த டாக்டர் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஸோ நான் வந்துட்டு உன்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு. சரி, நீ வந்துட்டு அந்த லின்னை போய் மீட் பண்ணியா? ஏன் நான் போய் மீட் பண்ணணுமா? அப்படி ஒன்றும் இல்லை, நீ டியாங்குக்கு ஹெல்ப் பண்ணில, அதனால் அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ அவனை வந்து மீட் பண்ண அப்படின்னா இனிமேல் சந்தோஷப்படுவாங்களாம் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே படபடன்னு பேசிட்டு போயிட்டுருக்கல. அவனுக்கு ஒன்றும் புரியல. இவ வழக்கத்துக்கு மாறாக நம்மகிட்ட பேசுகிறாளே, ஒரு நிமிஷம் இல்லை, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச மாட்டியே, பேசியே ஆகணும், அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு புரியல இவளுக்கு என்னாச்சு, ஏன் ரொம்ப வீடாக நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அந்த சைடு ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் உட்காந்து அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்க. அப்போது எனக்கு தண்ணி தவிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இங்கே இருங்க, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது. அந்த இடத்துல தான் அந்த அடியாலுமே பார்த்துட்ருக்கான். அடடா இதுதான் நல்ல வாய்ப்பு, இப்போவே போய் இந்த அம்மாவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு ஊசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். நல்ல வேலையா அந்த மெய்டு பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவன் அந்த இடத்துலேருந்து போயிடுறான். நான் மறந்தே போயிட்டேன், நான் காசு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அதனால் நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னா ஓகே அப்படின்னு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. அந்த ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த அடையாளை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. டேய், போன டைம் தான் கோட்டை விட்டுட்டேன், இந்த டைம் நான் சொல்லாமே எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் சொன்னால் மட்டும்தான் நீ பண்ணணும், சும்மா அப்படி பண்ண நானே உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டியாங்க மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் அவன் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு 2 பேரும் வெளியே வராங்க. அந்த நேரம் தான் அந்த லின்னுமே வருவாங்களா. அட நீ இங்கே நம்ம பண்ணுற அப்படின்ட்டு ஹீரோவும் உள்ளேருந்து வர அவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. நாங்கள் 2 பேரும் வந்து டியாங்க பார்க்கறதுக்காக தான் வந்தோம், இப்போவே தேங்க்ஸ்ப்பா நீ டியாங்குக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ட்டு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக போய் பேசலாமா அப்படின்னு. வேகமாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் போய் பேசுங்க, நான் டியாங்க பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்களா. அப்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், உங்களை நான் லாஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, ஏன்னா பிஸ்னஸில் நான் ரொம்பவே பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்டு தான் வந்திருக்கேன். ஃபேவரா, என்னன்னு சொல்லுப்பா அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, டியாங்கோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்களா? அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஃபேரி டெய்ல் அப்படின்ற ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பாள்ல, அதையுமே எனக்கு தர முடியுமா அப்படின்ட்டு. இவங்களும் அப்படியே பார்க்குறாங்க. ஓகேப்பா கண்டிப்பாக தரேன்,
அவளுக்கு நீ ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆமாம், ஆனால் அவகிட்ட நீங்கள் எதையுமே சொல்லாதீங்க அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நீ எதுக்காக ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்லாம் ரெடி பண்ணுற? அது அது நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கே பின்னாடி தெரியும் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. இவனும் ஒரு நிமிஷம் நான் அந்த காலை மட்டும் அட்டன் பண்ணிக்கிறேன்ட்டு இவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டுருக்கா. என்னதான் இருந்தாலும் நான் பெத்த புள்ள முன்னாடி நிற்கிறான், ஆனால் அவனை போயிட்டு என்னால் கொஞ்சி டச் பண்ணி பேச முடியலையே அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, ஸோ அதனால் நான் போய் ஆகணும் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டுருக்கானா. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே பார்த்துட்ருக்கான். இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. டியாங் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்ணை மூடிட்டுருக்கேன்னா எனக்கு சில ஸ்டோரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. அதில் நிறைய ட்ரீஸ் இருக்குது, நிறைய அனிமல்ஸு, அப்புறம் அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்து கேட்குறான், என்னது அம்மா அப்பாவா? உன்னோட அம்மா அப்பா எங்க? அதுவா, டைரக்டர் லின் வந்து சொன்னாங்க, அவங்க 2 பேரும் என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்களாம். சரி, அவங்க திரும்பி வந்தாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அவங்க வந்துட்டு என்கிட்ட சாரி கேட்டாங்கன்னா நான் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்களோட சிச்சுவேஷன் என்னவா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. இதனால தாண்டா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ குழந்தையா இருந்தாலும் அடுத்தவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற அப்படின்ட்டு. ஸோ அவன்கிட்ட பேசிட்டு வெளியே வரா. வெளியே பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர்லின்னு பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு? யானை ஏதாவது திட்டானா? இல்லைம்மா, அவனோட கண்ணை பார்த்து பேசும்போது நான் தான் உன் அம்மா, நீ தான் என் புள்ளன்னு சொல்லி அவனை நான் கட்டி தழுவி கொஞ்சணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் பண்ண தப்பு தானே, அதனால தானே என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டான். இப்போ நாங்கள் சேருவோமா என்னன்னே தெரிலையே அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஹீரோயினுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.